ஸ்தோத்திரம் சொல்லுங்க. வாய் திறந்து சத்தமா பாவமுக்கு நன்றி சொல்லுங்க. பாவமுக்கு நன்றி சொல்லுங்க. We thank you, Lord. We thank you, Lord, for your goodness, Father. We thank you, Lord, for your goodness, Lord. Oh, we thank you, Father. We thank you, Lord. We thank you, Father. We thank you, Lord. We thank you, Father. We thank you, Lord. உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்மாலே ஜீவிக்கிறோம். அப்பா உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யல. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. உம்மை இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. உம்மாலே ஜீவிக்கிறோம். உம்மை கொண்டு சகலத்தையும் செய்ய நீர் எங்களுக்கு தந்த பலத்திற்காய் ஸ்தோத்திரங்கள் தாவே. ஸ்தோத்திரங்கள் தாவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரங்கள் தாவே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Hallelujah, hallelujah, hallelujah. Rikharabala. Rebalara Sharala Bahaduna Liberi Be Shere Levanka Barahaduna. We thank you, Lord. We thank you, Jesus. We thank you, Jesus. We thank you, Jesus. தாவே கூட இருங்க, நீங்க பேசுங்க. தாவே உம்முடைய மக்களை நீர் விடுதலையாக்கும், நீர் நன்மை செய்யும், நீர் பலப்படுத்துங்க. தாவே உம்மால கூடும், உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் கூடும் அப்பா, உம்மால கூடும் ஆண்டவரே. We thank you, Lord, for your goodness, Father, for your goodness, Lord. ஓ இருதயங்களை கர்த்தாவே நீர் மாற்றுகிற தேவனா இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ரீஹாலாரா கேட்ட எல்லா சாட்சிகளுக்காகவும் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Oh, thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rabba Shaba Namara Hadura. Oh, Rahala Ribenke Bra Liba Shataraba Laradla. We bless you, Lord. We glorify you, Father. We exalt you. In Jesus' name, Amen. Amen. கத்தர் ஃபீட் ஹங்கிரி ப்ரோக்ராமுக்காக நம்ம கத்தருக்கு நன்றி சொல்றோம். கடந்த வாரம் முழுவதுமாய் அந்த தேவைகள் எல்லாம் கத்தர் சந்தித்தார். ரொம்ப நல்ல இந்த வாரம் டைரக்டா இங்கே நம்ம இப்போ பண்றதுனால நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவங்க நிறைய பேர் இதனால தொடர்ந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. கத்தருக்கு நன்றி சொல்றேன். அதுக்காக தினந்தோறும் சமைச்சு தர்ற நம்ம கலா மாஸ்டருக்காக, சமையல் மாஸ்டர் கலாக்காக்காக, அப்புறம் நம்ம நிஷிந்தா வர வர கத்தருக்குள்ள கிறிஸ்துவுக்குள்ள பலப்பட்டு பலத்தின் மீது பலனடைஞ்சு நிறைய நற்சாட்சிகளை பெறுகிற பிள்ளையா இருக்கு. நம்ம நிஷிந்தாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வந்து ஒரு விசுவாசி மாப்பிள்ளை. ஏன்னா நல்ல கிறிஸ்துவுக்காக நிற்கிற பெண்ணா இருக்கிறதுனால நல்ல பொறுமையும் நல்ல ஞானமும் பலனும் பொருந்தின பெண்ணா இருக்கிறதுனால இவர்களுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை உண்டாகும். திருமண காரியங்களையும் கர்த்தரே என்ன பண்ணுவார், பார்த்து கொள்வார். மகிமையிலிருந்து என்ன பண்ணுவார், அதற்கான காரியங்களை, அதற்கான எல்லா தேவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுவார், கர்த்தரே பார்த்து கொள்வார். ஏன்னா சில ப்ரொவிஷன்ஸ் வந்து மகிமையிலிருந்து ப்ரொவிஷன்ஸ் வரும். நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, ஏற்ற வேலையில என்ன பண்ணுவார், ஏற்ற வேலையில அந்த தேவைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், சந்திப்பார். அதற்காக ஆட்களை ஏற்கனவே என்ன பண்ணி வச்சிருப்பாரு, ரெடி பண்ணி வச்சிருப்பார். நமக்கு இப்போ என்ன பண்ணாது தெரியாது, தெரியணும்னு அவசியமும் இல்ல. நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். ஏற்ற வேலையில நன்மை நடக்கும். ஸோ கர்த்தர் நல்லவர். போன வாரம் ஒரு குழந்தை ஒன்று சாட்சி சொல்லிச்சு. எந்த குழந்தை அது? நம்ம வருண் இல்ல, வருண் அவங்க டீச்சர்கிட்ட சொல்லியிருக்கான். அவன் அவங்க அப்பாவுக்கு ஜோம் பண்ணானா, அப்பாக்கா ஜோம் பண்ணா ஏதோ ஒன்று சரியாயிடுச்சான், ஏதோ சொல்லிட்டு இருக்கேன். பிரைஸ் தி லார்ட். நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்றோம். போன வாரம் நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்தோம். கர்த்தர் ஏற்ற வேலையில எல்லா தேவைகளையும் சந்தித்தார், நன்மையினால் நிறைத்து வைத்திருந்தார். கேட்ட எல்லா சாட்சிகளுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்றோம்.
இந்த சில சாட்சிகள்ல சின்சியாரிட்டி, அதுக்கப்புறம் கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்குற இந்த இந்த விஷயம் எல்லாம் தேவனிடத்திலிருந்து வருகிற பலன். இது நமக்கு தினந்தோறும் அவைலபிளா இருக்கு, எல்லாருக்கும் அவைலபிளா இருக்குது. இந்த பலன், இது பலன். இந்த ஞானம் எங்க இருந்து வருது? எல்லா ஞானமும் எங்க இருந்து வருது? நல்ல ஈவு எல்லாமே எங்க இருந்து வருது? பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. மொழிகள் எல்லாம் எங்க இருந்து வருது? பிதாவின் இடத்துல இருந்து வருகிறது. அதனால யார் கேட்டுக்கொள்கிறார்களோ அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இது நம்ம ஒரு சில பீரியட்ல மாத்திரம் அப்படின்னு நமக்கு அவசியம் இல்லை. தினந்தோறும் அவருடைய சமூகத்துல அமர்ந்திருந்து அவருடைய புது கிருபையினால் அவர் நிறைத்து அவர் நம்மளை தினந்தோறும் பலப்படுத்த என்னவா இருக்கிறாரு? வல்லவரா இருக்கிறார். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரப்பண்ணுகிற தேவன் நம்ம எல்லாத்துக்கும் என்ன கொடுத்து வச்சிருக்கிறார்? எல்லாத்துக்கும் சமமா ஒரு சொத்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. அது என்னன்னு சொல்லுங்க. சொல்றவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரைஸ் கொடுப்போம். சமமா எல்லாருக்கும் சொத்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. அந்த சொத்து என்ன? என்னம்மா? சொல்லுங்க. எல்லாருக்கும் சமமா. அதாவது இப்ப நீங்க சப்வேக்கு இல்ல சப்வேல போனீங்கன்னா, சப்வேல ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு. எப்ப பார்த்தாலும் அங்கதான் உட்காந்துருப்பாரு. அவங்களுக்கு வீடு இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு பேர் ஹோம்லெஸ், வீடு இல்லாதவர்கள். அவருக்கும் அந்த சொத்து கொடுத்து வச்சிருக்காரு. நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கும் அந்த சொத்து கொடுத்து வச்சிருக்கிறாரு. மாண்புமிகு நம்ம கிதியோன் அவர்களுக்கும் அந்த சொத்து என்ன பண்ணி வச்சிருக்காரு? கொடுத்து வச்சிருக்காரு. மாண்புமிகு தருண் அவர்களுக்கும் அந்த சொத்து என்ன பண்ணிருக்கு? தருணா வருணா கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். தருண். என்னம்மா அது என்ன? டக்குன்னு சொல்லுங்க, நம்ம பிரைஸ் கொடுப்போம். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தம் எல்லாருக்காகவும் சிந்தப்பட்டிருக்கிறது. அப்பா பிறதான் கூப்பிடுறது அது. அதாவது இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எல்லாருக்கும் சிந்தப்பட்டிருந்தாலும் அதை யார் ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்கிறார்களோ அவர்களுக்கு தான் அது வேலை பார்க்குது இல்லையா? இது அப்படி இல்லை. சொத்து அன்பு அப்படிங்கிறது கூட இருக்கிறவங்க தாய் தகப்பன் அன்பு கூர்ந்தாலும் பிள்ளைகள் ஏற்றுக்கொண்டால் தான் அது என்னது அன்பு. இல்லாட்டா என்னது நீ என்னைய பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு டவுட் என்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிருக்கோ அன்னைக்கு அந்த அன்பு என்ன ஆயிருது? டவுட் ஆகி போகுது. என்னம்மா? ஜீவன். என்ன ஜீவன்? அருமை அருமை. சொல்லுங்க. எல்லாருக்கும் சமமா சொத்து கொடுத்துருக்காருங்க. சொத்து. அருமை அருமை. பரலோகமே என் சொந்தமே என்று அது எங்க அது இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பட் இப்போ அதாவது இன்னைக்கு எடுத்து அனுபவிக்கலாம் அந்த மாதிரி சொத்து எல்லாத்துக்கும் வச்சிருக்காரு. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மலையை வரப்பண்ணுகிற தேவன் எல்லாருக்கும் என்ன பண்ணிருக்காரு? இன்னைக்கு அதை எடுத்து யூஸ் பண்ணோம்னா அது யூஸ் பண்ணி அருமை. அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் ரட்சிப்பு உண்டாகுது. நாமும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த யோவான் சாணம் என்ன சொல்றாரு? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க வந்த ஆட்டுக்குட்டி. உலகத்தின் பாவம் என்ன ஆயிடுச்சு? சுமந்து தீர்க்கப்பட்டாச்சு. ஆனா இந்த தீர்க்கப்பட்ட உலகத்துல யார் இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்றாங்களோ அவர்களுக்கு தான் அது வேலை பார்க்குது. மித்தவங்களுக்கு இது பாவ உலகமா தான் என்ன பண்ணுது இருக்குது. சோ அது பிரிச்சிருக்குது. அது இதே உலகத்துல இருள் இருக்குது, வெளிச்சம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவில நடக்கிறான், வெளிச்சத்துல நடக்கிறான். இவனுக்கு வேற மாதிரி இருக்குது. இவன் மழை வாங்கினா மழை வருது, இன்னொருத்தன் கொடையை பிடிச்சிக்கிட்டு நனைஞ்சிட்டு ஐயா என்னடா இது உலகம் அப்படிங்கிறான். சோ அது வேற வேற மாதிரி தானே இருக்கு. வேதம் இல்ல. பைபிள். வேதத்துக்கு டிரான்ஸ்லேஷன் பைபிள். நல்ல ஒரு டிரான்ஸ்லேட்டர் வருவேன். ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி எல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணு. வார்த்தை, அவருடைய வார்த்தை.
ஆக இந்த ஒரு பிரைஸ் வந்து யார் கொடுக்கலாம்? என் ஒய்ஃப் கொடுக்கலாம். என் ஒய்ஃப் தான் அப்பத்துல இருந்து சொல்லிட்டே இருந்தா. அவ என்ன சொல்லியிருந்தா கவனிச்சிங்களா? யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணுமா ஏதாவது? டைம். டைம் எல்லாருக்கும் கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? 24 மணி நேரம் கொடுத்திருக்காரு. சொத்து அங்க உட்கார்ந்துருக்க தாத்தாக்கு என்னதுதான்? 24 மணி நேரம் தான். 24 மணி நேரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தர் என்னவா இருக்கலாம்? பிச்சைக்காரரா இருக்கலாம். தாராளமா பிச்சைக்காரரா இருக்கலாம். 24 மணி நேரத்தை வைத்துக்கிட்டு ஒருவர் என்ன பண்ணலாம்? ஆஹா, மாண்புமிகு முதல்வருக்கு பிறந்த நாள், இங்க வந்து ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணலாம்? போய் வாங்குகிறவர்களாய் இருக்கலாம், அல்லது கொடுக்கிறவர்களாயும் இருக்கலாம். கொடுக்கிறவர்களுக்கும் என்னதுதான்? அதே 24 மணி நேரம் தான். வாங்குகிறவர்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான். பிச்சைக்காரருக்கும் என்னதுதான்? 24 மணி நேரம். பில்கேட்ஸ்க்கு எத்தனை மணி நேரம்? பில்கேட்ஸ்க்கு எத்தனை மணி நேரம் கொடுத்திருக்காரு கர்த்தர்? அதனாலதான் யாரு கர்த்தர்? யாராம்? பாரபட்சம் இல்லாத தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வரு பண்ணுகிற. நம்ம அதான் படிச்சோம். ஆக்சுவலா நம்ம இந்த மொஹரம் அன்னைக்கு, கவர்மெண்ட் ஹாலிடே அன்னைக்கு முத படிக்க வேண்டியது கோல் செட்டிங்ல, வாலிப பிள்ளைகளா இருந்தாலும் சரி, 40 வயசா இருந்தாலும் சரி, 50 வயசா இருந்தாலும் சரி, அது எந்த வயசுல இருந்தாலும் சரி, அந்த 24 மணி நேரத்தை நாம என்ன பண்ணுறோம்னு சொல்லி ஒரு பேப்பர்ல எழுதி பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் என்ன வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அந்த பேப்பர் ஒண்ணு அதை ஒரு காலம் போட்டு அதை பிரிண்ட் எடுத்து எழுத ஆரம்பிச்சோம். எழுதும் போதுதான் என்ன தெரியுது? ஆத்தாடி தூங்கியிருக்கேன், ஐயோ மொபைல 2 மணி நேரம் போயிருக்கு, திருப்பி தூங்கியிருக்கேன், திருப்பி மொபைல் பார்த்திருக்கேன், ஆக மொத்தம் எத்தனை மணி நேரம் போயிருச்சு? 8 மணி நேரம் இப்படி வேஸ்டா இருக்கு. சரி 8 மணி நேரம் வேஸ்ட், மிச்சம் எத்தனை மணி நேரம் இருக்கு? 8 மணி நேரம் போச்சுன்னா எத்தனை மணி நேரம் இருக்கு? 16 மணி நேரம் இருக்கு. 8 மணி நேரம் வேஸ்ட் பண்ணாலும் மிச்சம் எவ்வளவு இருக்கு? அந்த 16 மணி நேரத்துல என்ன பண்ணிருக்கோம்னு திருப்பி அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தா, ஐயோ நல்லா வேஸ்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி திருப்பி கொஞ்சம் வேஸ்டா இருக்கு. இதை முதல்ல என்ன பண்ணணும்? இதை முதல்ல பார்த்துடணும். இதை முதல்ல பார்த்துட்டு அதுல நம்மளுடைய எதிர்காலத்துல நாம் நினைத்து வைத்திருக்கிற ஏதாவது ஒரு காரியங்கள் அதுல தெரியுதா, அந்த பேப்பர்ல இருக்கான்னு பாத்துறணும். கோல் ஏதாவது வச்சிருந்தோம்னா என்ன வந்துடும்? அந்த கோல் எங்க வரணும்? ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அதுல வந்துருச்சுன்னா கோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இல்லட்டா எங்க போய்கிட்டு இருக்கோம்? பெரிய டார்க் ஹோலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கோல் டார்க் ஹோல். எப்படி நல்லா இருக்கா? பரவாயில்ல. இது எல்லாம் நன்மையாய் செய்வதற்கு நமக்கு என்ன பலன் உண்டு? கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார். கிறிஸ்து நமக்கு பலனா இருக்கிறார் அப்படின்னு அறிக்கை செய்து இதை தியானிக்கிற மனிதன் எங்க இருந்து விடுதலையாகி எங்க வர்றான்? இந்த ஸ்லாக்ல இருந்து, சோம்பேறித்தனத்துல இருந்து. நான் ஒரு வசனம் படிச்சோம். அது எந்த வசனமா? நீதிமொழிகள். அது வாசிப்பா. நீதிமொழிகள் என்னன்னு சொல்லு. 10. அதை வாசிங்க. அருமையான வசனம். சம்மட்டியை எடுத்து தலையிலே டமால் என்று அடிக்கிறது போல ஒரு வசனம். எது? என்ன கையால்? சோம்பல் கையால். எல்லாரும் சொல்லுங்க. சோம்பல் கையால், சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் என்ன ஆகிறான்? ஏழை ஆகிறான். ஏழை ஆகிறான். சுறுசுறுப்பாய் வேலை செய்கிறவன். நல்லா எல்லாரும் சேர்த்து படிங்க, சத்தமா படிங்க. செல்வத்தை உண்டாக்கும். இதே வசனம் இன்னொரு இடத்துல கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு நான் சொத்தை உண்டு பண்ணுகிறதுக்கான பலனை உங்க கையில என்ன பண்றேன்? கொடுத்திருக்கிறேன்னு சொல்றாரு. பழைய 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 ஏற்பாடுல படிக்கிறோம். சொத்தை உண்டு பண்ணுகிற அந்த வல்லமையை அதை நான் என்ன பண்ணிருக்கேன்? உங்க கையில கொடுத்திருக்கிறேன். இப்ப பாருங்களேன், இப்போ நாம தொடர்ந்து என்ன படிச்சுட்டு வர்றோம்? எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? எபேசியர் 1:3 படிங்க.
எபேசியர் 1:3. எபேசியர் 1:3 படிங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பாத்தீங்களா? நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கானா? எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான். எல்லா ஆசீர்வாதங்களினாலும். எல்லா ஆசீர்வாதங்களும்னா அதுல என்னெல்லாம் இருக்கு? ஆசீர்வாதம்னு எது எதெல்லாம் லிஸ்ட்ல இருக்கோ அது எல்லாமே என்னவா இருக்கு? இப்போ கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கான். அப்புறம் எப்படி அவன் தரித்திரன் ஆவான்? வசனம் என்ன சொல்லுது? நீதிமொழிகள்ல சோம்பல் கையுடையவன் என்னவாவானா? ஏழை ஆவான். ஏழைனா என்னது? ஏழைனா ஏழைக்கு ஒரு உதாரணம் சொன்னா அப்படி, ஏழை நான் ஏழை சார் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழை ஆயிட்டேன் சார், ஏழை அப்படின்னா என்ன அர்த்தம்? வறுமை. இட்ஸ் கம்பேரிட்டிவ் எக்கனாமிக்ஸ். கம்பேரிட்டிவ் எக்கனாமிக்ஸ்னா நாட்டுல ஏழைகள் யாரு அப்படின்னா இதற்கு இந்த மட்டத்திற்கு கீழே இருக்கிறவர்கள் ஏழைகள். அவர்களால உணவோ அவர்களுக்கான தேவைகளையோ சந்தி கொள்ள முடியாம ஒரு ஒரு லெவலுக்கு கீழே இருந்தா அது அது வறுமை. அது வறுமை. சோம்பலா இருக்கிறவன் நீங்க போயிடுவானா? சுறுசுறுப்பா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? அவன் இப்போ வசனம் சொல்லுது, எபேசியர் 1:3 சொல்லுது, நாம் எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த சோம்பலாய் இருக்கிறது, இப்போ உதாரணத்துக்கு கிச்சன்ல எல்லா சாப்பாடும் செஞ்சு பிரியாணி எல்லாம் செஞ்சு ரெடியா இருக்குது. ஹாலில் இருக்கிற எல்லாத்துக்கும் அந்த சாப்பாடு ரெடியா இருக்குது. எல்லா ஆசீர்வாதங்களினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டாச்சு. எங்க? ஆவில, ஹெவன்லி பிளேசஸ்ல. யூ ஆர் பிளஸ்ட். யூ ஆர் பிளஸ்ட். இப்போ ஹால்ல உட்கார்ந்துக்கிட்டு அப்படியே அந்த அந்த சாப்பாடு செஞ்சு ரெடியா இருக்குங்கிறத தெரியாத அளவுக்கு சோம்பலா இருந்தா அந்த சாப்பாடுக்கு எங்க பண்ண முடியாது? அதை தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. முதல் சோம்பேறித்தனம் என்னது? அதை தெரிஞ்சுக்கவே உக்காந்துகிட்டே இருந்து அப்படியே படுத்துக்கிட்டே இருந்து தோண்டுகிட்டே இருந்து அந்த இன்ஃபர்மேஷன் முதல்ல போய் சேரவே இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல இங்க இருந்து எந்திரிச்சு நடந்து போய் எடுத்து சாப்பிடணும்ல. இதுதான் என்னது? சோம்பேறித்தனம். கிறிஸ்து நமக்கா எல்லாத்தையும் முடிச்சு எல்லா ஆசீர்வாதங்களாலும் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். சுறுசுறுப்பு என்னது? இவைகள் எல்லாம் எழுந்து காலையில ஒரு தடவை என்ன பண்ணிடணும்? தியானிச்சு கர்த்தரை துதிச்சு மகிமைப்படுத்தி அத அந்த அந்த ஆராதனைக்குள்ள அந்த அவருடைய பிரசனத்துக்குள்ள காலையில வந்துடுறது என்னது? சோம்பேறித்தனத்துல இருந்து. இந்த வாரம் எல்லாரும் எத்தனை பேர் காலையில எழுந்திரிச்சு கர்த்தரை நான் ஆராதிச்சேன், காலையில எழுந்திரிச்சு நான் வேதம் வாசித்தேன் சொல்றவங்களாம் சொல்லுங்க. காலையில எழுந்து நான் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தேன். கை தூக்கி சொல்லுவோம். அல்லேலூயா அப்புன்னு கை தூக்குறாப்ல கர்த்தரா. அப்புன்னு தவிர வேற யாரும் தூக்கலையா? இது முதல்ல இது என்னது? பாருங்க, எபேசியர்ல எபிரேயர் 10:10 படிங்க. அந்த எதின்படி சித்தத்தின்படி. இப்ப பாருங்களேன், இப்ப கொஞ்ச நேரம் சித்தத்தை பத்தி படிப்போம், வில் பத்தி படிப்போம். வில்லுனா என்ன? வில்லுனா சித்தம். சித்தத்துக்கு ஏதாவது சித்தம்னா இருதயத்துல இருக்கிற என்னது? இருதயத்துல இருக்கிற முடிவுகள், இருதயத்துல இருக்கிற எண்ணங்கள், இருதயத்துல இருக்கிற இப்போ
வில்லுன்னு எதை சொல்லுவாங்க? வில்லுன்னு என்ன சொல்லுவாங்க? இப்போ ஒரு 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 நல்ல ஒரு மனிதர் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பேரன் பேத்திக்காகவும் நல்ல சம்பாதிச்சு மனிதர் அவர் வந்து கடைசியில ஒரு மரணத்துக்கு முன்பாக என்ன எழுதி வைப்பாங்க? உயில். அதான் வில். வில்லுங்கிறது என்னது? வில் அப்படிங்கிறது இருதயத்துல இருக்கிற சித்தம், இருதயத்துல இருக்கிற விருப்பம். உடனே அவர் என்ன எழுதுவாரு, இந்த பிள்ளைக்கு இவ்வளவு, இந்த பேர பிள்ளைக்கு இவ்வளவு, இதுல இருந்து கொடுக்கப்பட வேண்டும். இப்போ ரட்டன் டாட்டா இப்போ மறிச்சாரு இல்லையா, வயசாயி. அவருடைய வில்லுல நிறைய பேருக்கு நிறைய எழுதப்பட்டிருந்துச்சு. கேர்ஃபுல்லா யோசிச்சு ஒரு அட்வொகேட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க? எழுதுவாங்க. இந்த நபருக்கு இது போய் சேரணும். எழுதி என்ன பண்ணிடுவாங்க? பத்திரப்பதிவு ஆபீஸ்ல போய் என்ன பண்ணிடுவாங்க? ரெஜிஸ்டரு பண்ணி வச்சிருவாங்க. அந்த சொத்தை இன்னொருத்தன் போய் கிளைம் பண்ணும்போது அது என்ன காட்டும்? இல்ல சார், இது வேற ஒருத்தருக்கு எழுதப்பட்டிருக்குது. வில், சித்தம். இப்போ அவருடைய சித்தம் என்னமோ, அவருடைய சித்தத்தின்படி என்ன நடந்துச்சான்? வாசிங்க, திருப்பி வாசிங்க, வேற ஒருத்தர் வாசிங்க, சத்தமா வாசிங்க, மைக்ல கூட வாசிங்க. இந்தாங்க மைக் வச்சுக்கோங்க. மைக் கொடுப்பா, வாசிக்கிறோம். எபிரேயர் 10:10. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா? எதன்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கோமா? அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ அவர் என்ன ஆசைப்பட்டாரு? நம்மள அவர் என்ன ஆசைப்படுறாரு? நம்மை பரிசுத்தப்படுத்துவது அவருடைய சித்தமா இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துனுடைய மரணமும் அவருடைய சிந்தப்பட்ட ரத்தமும். சரியா? இப்போ எபிரேயர் 10:19-20 படிங்க. படிங்க. 10:19-20. ஆகையால் சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினாலும் அடுத்தது தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடியினாலும் துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் சேர கடவோம். என்ன சொல்லுதுன்னா, இவ்வளவு தூரம் படிச்சதுல எப்பா அவருடைய சித்தம் என்ன பண்ணுது? அவருடைய சித்தம் என்னது? உங்களை குறிச்ச சித்தம். அவருடைய சித்தம் நம்மளை குறிச்சு என்னது? வேதத்தின்படி நம்மை பரிசுத்தப்படுத்துவது அவருடைய சித்தமா இருந்தது. அதனால கிறிஸ்து வந்து என்ன பண்ணிட்டாரு? பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்மளை என்ன பண்ணிட்டாராம்? பரிசுத்தப்படுத்திட்டாரு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது என்னது? சேர கடவோம்னா என்னது? அது யாருடைய வேலை? பரிசுத்தப்படுத்தினது. இப்ப உதாரணத்துக்கு கிச்சன்ல பிரியாணி செஞ்சு வச்சது யாருடைய வேலை? இயேசு கிறிஸ்துடைய வேலை. அவர் செஞ்சு வச்சிட்டாரு. அதை குறித்து தினந்தோறும் அறிந்து சேர கடவோம் அப்படிங்கிறது யாருடைய வேலை? யாரு சேரணுமா? இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாய் இதை புரிந்து கொண்டு திருப்படிமா கடைசி படிச்சல திருப்படி. துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய் சுத்த ஜலத்தால் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தோடும் என்ன பண்ணணும்? நம்ம யாரு போய் சேரணும்? யார் இப்ப கிச்சனுக்கு போகணும்? யார் கிச்சனுக்கு போகணும்? நாம தான் என்ன பண்ணணும்? இந்த
இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு அழைப்பு என்ன வந்துருச்சு? அழைப்பு வந்தாச்சு. அதற்கான மகா பெரிய தேவை ஒண்ணு இருந்துச்சு. என்ன தேவை? பரிசுத்தமாக்கப்படலைன்னா உள்ள போட என்ன ஆயிரும்? பிரச்சனை ஆயிரும். அதனால அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தை குறித்து அறிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு ரெஃபரன்ஸ் எங்க இருக்குன்னா, எபேசியர் 1:5 படிங்க. திருப்பி அவருடைய சித்தத்தை பற்றி பேசுது. 4:5 சேர்த்து படிங்க. எபேசியர் 1:4-5. என்ன சித்தத்தின்படியா? தயவுள்ள சித்தத்தின்படியே. பாத்தீங்களா? இப்ப என்ன புரியுது நமக்கு? நான் என்ன சொல்ல வரேன்? நம்மளுடைய மாண்புமிகு யாபேஸ் அவர்களுக்கும் அது நல்லாதான் இருக்குது. கொஞ்சம் இது சட்டமன்றத்துல அந்த அது நடந்துட்டு இருக்க இதை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன எப்படி கூப்பிட்டுக்கிறாங்க, அருமையா மாண்புமிகு அமைச்சர், நல்லாதான் இருக்கு. ரொம்ப மரியாதையா நல்லா இருக்கு. அப்புறம் திட்டிக்கிறாங்க, அது வேற. இப்போ நாம் என்னவா இருக்கிறோமா? சுவிகார புத்திரர்களா இருப்பது அவருடைய, ஆங்கிலத்தில் என்ன போட்டிருக்குன்னா, his good pleasure, அவருடைய சித்தம். இப்போ சித்தம், அவருடைய வில்லுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, எழுதி வைக்கிறது. தாத்தா பூட்டனுக்கு எவ்வளவு பிரியம் இருந்தா ஓகே, அந்த பேரனுக்கு நம்ம இந்த மாந்தோப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி தாத்தா நைட் எல்லாம் யோசித்து அப்படியே அதை அப்படியே தியானிச்சு ஓகே அந்த பேரனுக்காக வச்சிருக்கேன்னு அதுல லயிச்சு ஆனந்தப்பட்டு என்ன பண்றாரு? மாந்தோப்பை பேரனுக்கு என்ன பண்றாரு? எழுதுறாரு. பேரன் சோம்பேறியா? இதை தெரிஞ்சுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. அவன் எந்திரிச்சு நடந்து இந்த மாந்தோப்பு பக்கமே போலன்னா எழுதி வச்ச தாத்தாக்கு எவ்வளவு துக்கமா இருக்கும். அதனால தான் வசனம் என்ன சொல்லுது? சோம்பேறித்தனம் எதை கொண்டு வருமா? அந்த திருப்படிங்க 10 நீதிமொழிகள்ல. படிங்க எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. நீதிமொழிகள். சோம்பல் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான். இப்ப புரியுதா? பாயிண்ட் என்னன்னா, நமக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், நமக்காய் பிக்கப்பட்ட அவருடைய சரீரம் பிதாவினுடைய சித்தத்தின்படி நம்மளை என்னவாக்கிற்று? பரிசுத்தவானாய் மாற்றி இருக்கிறது, பரிசுத்த படுத்தி இருக்கிறது. இப்போ 2வது பாயிண்ட் என்ன சொல்லுது? நீங்க அதனால என்ன பண்ணுங்க? சுத்த மனசாட்சி உள்ளவர்களாய் நீங்க என்ன பண்ணுங்க? எங்க கிட்டி சேருங்கள்? மகா பரிசுத்தத்துக்கு கிட்டி சேருங்கள். இப்ப நான் கேட்ட கேள்வி, காலையில எழுந்து நாம் இதை செய்யவில்லை என்றால் நம்மளுடைய பெயர் என்னது? இல்ல, நமக்கு அவரை துதிக்க, அவரை மகிமைப்படுத்த தடை ஏதாவது இருக்கா? அவருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் ஆனந்தத்துல லயிச்சு இருக்க, அவரை ஆராதிக்க தடை ஏதாவது உண்டா? தடை ஒன்றும் இப்ப என்ன இல்ல. இருதயத்துல ரத்தத்தை தெளிச்சிட்டு, இருதயத்துல ரத்தத்தை தெளிக்க வேண்டிய வேலை யார் வேலை? இருதயத்துல ரத்தம் தெளிக்கிறதுனா என்னது? குற்ற மனசாட்சி அற்றவர்களாய் ரத்தம் தெளிக்கப்பட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க? இப்போ காலையில எழுந்த உடனே நம்மளுடைய மரித்து போன ரத்தம் அதிகமாய் வேலை பார்க்கும். என்ன வேலை பார்க்கும் அப்படின்னா என்னது? நம்மளுடைய மரித்து போன அந்த உலகத்துல இருக்கிற சரீரம் நைட்டு தியானிச்சுட்டு ஜோமணி படுக்கலைன்னா இந்த வேலையை பார்க்கும். நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை எடுத்து அப்படியே மனசுல போட்டு, ஆஹா எப்படி என்னை நீ ரட்சித்திருக்கிறீர் கர்த்தாவே அப்படின்னு சொல்லி அதுல ஆனந்திச்சு லயிச்சுட்டு படுக்கலைன்னா காலைல எந்திக்கும் போது எப்படி இருக்கும்? டென்ஷனா இருக்கும். உடனே என்ன பண்ணணும்? அந்த மாதிரி மனசு சொல்லும் போது அந்த மனசு அதான் என்ன பண்ணணும்? ரத்தம்
தெளிக்கப்பட்ட. உடனே எதை குறிச்சு தியானிக்கணும்? எனக்காய் சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் என்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, நான் நீதிமானா இருக்கிறேனே அப்படின்னு எஞ்சி உட்காந்து நீங்க என்ன பண்றீங்க? ரத்தம் எதுல தெளிக்கிறீங்க? உங்களை குற்றப்படுத்துகிற, உங்களை பலவீனப்படுத்துகிற, உங்களை அப்படியே பிடிச்சி இழுக்கிற உங்களுடைய இருதயத்தின் மீது என்ன பண்றீங்க? ரத்தம் ரத்தம் தெளிக்கப்படுது. ரத்தம் எப்ப தெளிக்கப்படும்? கிறிஸ்துவை குறித்து தியானிக்கும் பொழுது உடனே என்ன பண்றீங்க? ரத்தம் தெளிக்கப்பட்டு, அப்பா இயேசுவின் நாமத்துல உங்களுடைய சந்நிதியில வர்றேன்னா என்ன அர்த்தம்? ஓ, ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம் வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன் அந்த நாள் முழுவதுமாய் வெளிச்சமா இருக்கும். அந்த நாள் எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்கும். உங்களுக்கு மட்டும் என்ன இருக்கும்? சுத்தி ஒரு டென்ஷனான விஷயங்கள் நடந்துட்டு இருந்தாலும் நீங்க போய் அங்க எப்படி இருப்பீங்க? உங்களை ஒன்றும் என்ன பண்ணாது, பாதிக்காது. நீங்கள் குறை தீர்க்கிறவர்களா இருப்பீர்கள், குறை சொல்லுகிறவர்களா இருக்க மாட்டீர்கள். ஏன்? ஏன்னா அவருடைய சமூகம் ஆனந்த தைலம் உங்கள் மீது அப்படியே இருக்கு. ஏன்னா காலையில எந்திரிச்சு ஆராதிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, காலையில எந்திரிச்சு அவருடைய ரத்தத்தை குறித்து தியானித்து அவருடைய சமூகத்துல எப்படி போறது? வசனம் சொல்லுது, நீ வா அப்படிங்குது. நீங்க என்ன பண்ணுங்க? அதை வசனம் முடியுமா? 10 எபிரேயர் 10 என்ன பண்ணுங்க? குற்ற மனசாட்சி இல்ல, குற்ற மனசாட்சி அற்றவர்களா என்ன பண்ணுங்க? நீங்கள் கிட்டி சேர்றது யாருடைய வேலை? கிட்டி சேர்றது யாருடைய வேலை? அவர் முடிச்சுட்டாரு. அவர் வேலைய அவர் முடிச்சுட்டாரு. கடுமையா பூமியில வந்து வேலை பார்த்து என்ன பண்ணிட்டாரு? கிறிஸ்து வெற்றி சிறந்தவராய் பிதாவுடைய வலது பாரசத்துல அமர்ந்துட்டாரு. இப்ப கிட்டி சேர்றது யாருடைய வேலை? யாருடைய வேலை? எல்லாம் சொல்லுங்க. கிட்டி சேருவது யாருடைய வேலை? கிட்டி சேருவது யாருடைய வேலை? என்னுடைய வேலை. நான் கிட்டி சேருவதற்கு என்ன பண்ணணும்? ரத்தத்தை குறித்து, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை குறித்து மனசுல கொண்டு வரணும். மனதுல கொண்டு வந்த அந்த மாத்திரத்துல அப்பா இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலும் சமூகத்துக்கு வர்ற ஆளா நீங்க எங்க வந்துட்டீங்க? மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து விட்டீர்கள். அங்கு என்ன வேலை பார்ப்பீங்க? அவரை ஆராதிப்போம். காலையில எழுந்து அல்லது எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டைம் கிடைக்குதோ, எப்பப்பெல்லாம் உங்களுக்கு 20 நிமிஷம் 10 நிமிஷம் கிடைக்குதோ, ஓ எனக்காய் சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காய் எல்லா ஆசீர்வாதங்களையும் கிறிஸ்துவுக்குள்ள ஓ எனக்கு உண்டா இருக்கிறதே அப்படின்னு அப்படியே தியானிக்கும் போது எங்க போயிருங்க நீங்க? யூ ஆர் நாட் ஹியர். தேவனுடைய சமூகத்துல அப்புறம் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்ப என்ன பாட்டு வரும் உங்களுக்கு? இதுவரை நடத்தினே, இந்த பாட்டு தெரியுமா? இனியும் நடத்துவி யெகோவாயிரே பார்த்து கொள்வி. இந்த பாட்டு தெரியுமா? யாராவது கூட பாடுங்க. சேர்ந்து பாடுங்க. கோவாயிரே கோவாயிரே தேவையாவும் இனியும் நடத்துவி கோவாயிரே கொள்வி. சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. இதுவரை நடத்தினே இனியும் நடத்துவீர் யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். யெகோவாயிரே யெகோவாயிரே பார்த்து கொள்வீர். ஓ என் தேவையாவும் சந்தித்தேன், தேவையாவும் சந்தித்தேன். ஹல்லேலூயா லிஹெரே பாலாரஹா. Thank you Jesus. அப்போ அவருடைய பிரசன்னத்துக்குள்ள வந்த உடனே பரிசுத்தாவியானுடைய வேலை என்னது? பரிசுத்தாவியான உங்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பாரு? நினைப்பூட்டுதலின் தேவன். நினைப்பூட்ட ஆரம்பிப்பாரு. என்னென்ன நன்மைகளை செய்தார், எப்படி எப்படி பார்த்து கொண்டார். அப்படியே மனசுக்குள்ள ஃபுல்லா அப்படியே நன்மையினால மனது ஃபுல்லா நிறைஞ்சிருக்கும்.
அதாவது சில வேளைகள்ல எலும்பு முத நமக்கு அப்படியே பிளாங்கா இருக்கும் இல்லையா? எடுத்த உடனே தேவனை துதிக்கிற துதியை வாயில் வைக்கும் பொழுது, அவருடைய சிந்தப்பட்ட ரத்தத்தை நினைவு கூறும் பொழுது என்ன பண்ணுது? எல்லாமே மாறுது. இதை செய்ய வேண்டியது யார்? இதை செய்வதற்கு சோம்பல் உள்ள கைகளா இருந்தால், சோம்பல் உள்ளவனா இருந்தால், இந்த நன்மையை அவன் அனுபவிக்காமலே அன்று என்னவா இருப்பான்? அன்று வறட்சி சூழ்ந்திருக்கும். எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கு, எதுவுமே டைட்டா இருக்கு, இப்படியே மாறி இருக்கு. ஏன்? ஏன்னா நமக்கு கொடுக்கப்பட்ட பிரியாணியை நாம் என்ன பண்ணல? சாப்பிடுவதற்கு கிச்சன் பக்கம் போல. அப்ப வயிறு அப்படிதான் இருக்கும். வயிறு குவாங்குவாங்கும். தலை லைட்டா என்ன பண்ணும்? லைட்டா சுத்துற மாதிரி இருக்கு. லைட்டா அப்படியே தள்ளுது. ஏன் தள்ளுது? ஏன்னா என்ன பண்ணல? சாப்பிடல. சாப்பாடு ஆனா என்ன பண்ணிட்டாரு கர்த்தர்? இன்னைக்குல இருந்து அடுத்த 1000 வருஷம் நீங்கள் இந்த பூமியில் இருந்தாலும் ஒன்றுக்கும் குறைவு படாதபடிக்கு அவருடைய பிரசன்னத்தை அவர் என்ன பண்ணிட்டாரு? ஆஃபர் பண்ணிட்டாரு. அவர் முடிச்சிட்டாரு. அதனாலதான் அவருடைய பூரண சித்தத்தின்படி, அவருடைய சித்தத்தின்படி பரிசுத்தமாக்கப்பட்டோம். இப்போ ஒரு 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம், அது முழுசா படிங்களேன். அது நம்ம அதனுடைய அந்த அந்த எலிசா தீர்க்கதரிசியுடைய அந்த அந்த பர்சியூவிங் ஆட்டிடியூட பாருங்க. பர்சியூவிங் என்ன? பர்சியூவிங் ஆங்கில டிபார்ட்மெண்ட் 2-3 பேர் இருக்கீங்க. ஆங்கில டிபார்ட்மெண்ட் பர்சியூவிங் என்னமா? டிபார்ட்மெண்ட் முடிச்சவங்க பர்சியூவிங்னா தொடர்ந்து செல்லுதல். என்ன பண்ணுதல்? தொடர்ந்து பிடித்தல். தாவீது கேட்கிறான், என்ன கேட்கிறான்? நான் தொடர்ந்து பிடிக்கட்டுமா? பர்சியூ பண்ணட்டுமா? பர்சியூவிங். படிங்க. 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் முழுசா படிங்க. புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இங்க பாருங்களேன். இது ஒரு எதுக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சோம்பலான கை இல்லாம பர்சியூ பண்ற கைக்கான எக்ஸாம்பிள் என்னது? எலியா என்ன சொல்றாரு எலிசாவை பார்த்து? நீ இங்க இரு. எலிசான்னு சொல்ல, ஐயோ நீ எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன்? வருவேன். இது எதை காட்டுது? ஸ்லாக் ஹேண்ட் கிடையாது. தேவனை பர்சியூ பண்றதுல, தேவனை துதிப்பதிலே, தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பதிலே மனது என்ன பண்ணுது? எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு வசனத்தை எழுதி கையில வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அதை பிரிச்சு பாக்குற அனுபவம் நமக்கு வரணும்னு வாஞ்சித்து என்ன பண்ணுங்க? கேளுங்க. கர்த்தாவே, எனக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த பேப்பரை பிரிச்சு பார்க்க. அன்னைக்கு காலையில நீங்க படிச்ச வசனத்தை டக்குன்னு ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி என்ன பண்ணுங்க? பர்சுக்குள்ள வச்சுக்கோங்க, பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் கிடைக்கும். அதை அப்படியே எடுத்து பாருங்க. அதை எங்க கொண்டு வாங்க? மனதுக்குள் கொண்டு வர முதல்ல பேப்பருக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பிராக்டிஸ் வரும்? மனதுக்குள் வைத்து அதை அப்படியே ஒரு 2 நிமிடம் கிடைக்கும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு நீங்க வீட்டுல சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. சமையல்ல ரவைய போட்ட உடனே வறுப்போம் இல்லையா? வறுத்துட்டு 2 நிமிஷம் கேப் விடுவோம்ல. அந்த 2 நிமிஷம் என்ன டைம்? எல்லா ஆசீர்வாதங்களும் என்ன ஆசீர்வாதம்? என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அந்த 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் கிடைக்கும் பொழுது, இந்த மாதிரி உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அவருடைய சமூகத்துக்கு சென்று அவரை ஆராதிக்க, அவருக்கு நன்றி சொல்ல, இந்த 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 எலிசாவை போல என்ன சொல்லுங்க? நான் வந்துருவேன், நான் வருவேன், நான் போவேன், நான் இங்க இருக்க மாட்டேன். I will not be here, I will come to your presence. நான் உம்முடைய சமூகத்துக்கு வந்து உண்மை சமூகத்துக்கு போறதுன்னா வேற எங்கேயோ சர்ச்சுக்கு போறது இல்லை. அல்லது சிலர் இப்படி புரிஞ்சுப்பாங்க. சிலர் இப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும் எந்த வேலையும் வீட்டுல செய்யாம எங்கேயாவது போய் எங்க பண்ணுவாங்க?
எங்கேயாவது போய் உட்கார்ந்துக்கிட்டா நல்லா இருக்குமே சொல்லிட்டு அங்கங்க போயிட்டு சமூகம் அப்படிங்கிறது நாம் இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்துக்கு என்ன பண்ணலாம், போகலாம். நேரம் கிடைக்கும் பொழுது கூடியும் கர்த்தரை துதிக்கலாம். ஆனா கூடி துதிப்பது மாத்திரமே சமூகத்துக்குள்ள போறது கிடையாது. அப்போ மனசு இருக்கணும், ஐயோ எனக்கு அந்த மீட்டிங் போறதுக்கு என்னால முடியல, நான் சமூகத்துக்கு, அப்படி கிடையாது. எல்லா இடத்திலும் தேவனை ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த காலம் வருது அப்படின்னு சொல்லி சமாரிய ஸ்திரீட்ட சொல்லி கிறிஸ்து மரித்து ஆவியோடும் உண்மையோடும் இருக்கிற இடத்துல எங்க இருந்தாலும் சரி, அது காலேஜ், வேலை ஸ்தலம், கிச்சன், ரோட்ல டிராவல், அவருடைய சமூகத்துக்கு நாம் இந்த இந்த வசனத்துல வாசிக்கிறது போல துரிதமாய் செல்ல, தியானிக்க, இந்த பழக்கம் நாம் பழகும் பொழுது இது விடுதலை. எதுல இருந்து விடுதலை? சோம்பலில் இருந்து விடுதலை. ஆசீர்வாதத்திற்கான படி ஆசீர்வாதத்தை குறித்து தெரிந்து கொள்வது, ஆசீர்வாதத்தை அனுபவிப்பது. அதுக்கப்புறம் Lord will make us active. நம்மளுடைய அந்த ஹவர்ஸை கணக்கு போட்டு பார்த்தோம்னா ப்ரொடக்டிவா நிறைய மணி நேரங்கள் ஃபோக்கஸ்டா செலவு பண்ணியிருப்போம். இது எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸையும் கொண்டு வர்ற அந்த அந்த சோர்வு இருக்குல்ல, சோர்வு தானே டிஸ்ட்ராக்ஷன் கொண்டு வருது. எனக்கு டயர்டா இருக்குது, போ விடு, நான் ஏதாவது கொஞ்ச நேரம் போய் பாக்குறேன்னு அதுல இருந்து கர்த்தர் முழுமையாய் நம்மளை விடுதலை ஆக்குவதற்கு அவரை ஆராதிப்பது, அவரை குறித்து அறிந்து கொள்வது என்னது, அதுதான் தீர்வு. நோயிங் ஹிம், அவரை அறிந்து கொள்வது, பீயிங் ஸ்டில் வித் ஹிம், அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிந்து கொள்வது. இப்படி செய்யும் பொழுது அது நமக்கு விடுதலை உண்டாது. அந்த நாள் ஃபுல்லா என்ன உண்டாவது, விடுதலை உண்டாது. அதனாலதான் காலையில எழும்பின உடனே கொஞ்ச நேரம், அதனாலதான் எது நமக்கு வசதியா இருக்கும், அதிகாலை எழும்புறது, அந்த பழக்கத்தை வாஞ்சிப்பது நமக்கு என்னவா இருக்கும், வசதியா இருக்கும். ஏன் சொல்லுங்க, கிறிஸ்தவம் அப்படிங்கிறது ரொம்ப பிராக்டிக்கலான ஒரு விஷயம். அது வெறும் மதம் கிடையாது. ஏன் காலையில எழும்புறதற்கும் தேவனுடைய சமூகத்தை அனுபவிப்பதற்கும் என்ன சம்பந்தம்? ஏன் நானா 8 மணிக்கு கர்த்தரை தூக்கி கூடாதா? 8 மணிக்கு கர்த்தரை தூக்கிச்சா கர்த்தரை போயிடுவாரா? அவர் என்ன, அவரு 4 மணிக்கு தான் இருப்பாரா? 8 மணிக்கு போயிடுவாரா? சொல்லுங்க. அல்லது 5 மணிக்கு தான் இருப்பாரா? மிஞ்சி போனா குறைச்சலா 6 மணிக்கு போட்டுக்கோங்க. ஏன் நான் 8 மணிக்கு எஞ்சி கர்த்தரை நம்ம பாடக்கூடாதா? சொல்லுங்க. ஏன்? பிராக்டிக்கலா ஏதாவது சொல்லுங்க. கண்டடைவார்கள். இதெல்லாம் பக்தர்களுடைய அனுபவங்கள். ஆனா கர்த்தரை 12 மணிக்கு தேடினாலும் கர்த்தரை இப்போ நீங்க 12 மணிக்கு உட்கார்ந்து தேடுறீங்க, மொட்டை வெயில உட்கார்ந்து தேடுறீங்க, கர்த்தர் வந்து அது இல்லாம அவர் கிளம்பிட்டாரா? அதாவது பழைய உடன்படிக்கையில அவருடைய அனுபவங்கள், அது உண்மை. அதிகாலை அதான் நானும் கேட்கிறேன், ஏன் வந்து ஏர்லி மார்னிங் அந்த வேக்கிங் அண்ட் பிரைசிங் காட், அது ஒரு நல்ல ஹேபிட், கர்த்தரை பிடித்துக் கொள்வது. பிராக்டிகலா இப்ப நமக்கு வேதத்திலிருந்து நம்மளுடைய புரிதல் வெளிச்சம் என்ன வந்துருச்சுன்னா, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் எனக்கு தான் எனக்குள்ளதான் இருக்காரு. எப்பனாலும் நான் பிரசன்ஸ்குள்ள போலாம். ஆனா அதிகாலை ஏன் சிறந்த டைம்? என்னங்க? அதிகாலை நேரம். சொல்லுப்பா மாண்புமிகு யாபேஸ் அவர்களே, மாண்புமிகு தருண் அவர்களே, சொல்லுங்க. மாண்புமிகு கீர்த்தி அவர்களே, இப்போ உதாரணத்துக்கு 8 மணிக்கு எழும்புறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது 8 மணிக்கு நான் கர்த்தரை தேட போறேன்னு உட்காந்தா 8 மணிக்கு என்ன நீடு வந்துடும், என்ன தேவை வந்துடும்? 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கிளம்ப வேண்டிய டைம் வந்துடும். ஆச்சா? 8 மணிக்கு என்ன வந்துருது? பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு நம்ம என்ன ஆகணும், வேலைக்கு போயே ஆகணும். அந்த கட்டாயம் வந்துருது. இப்போ அந்த கட்டாயத்தின் நடுவுல நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்படி என்ன பண்ண முடியாது, உட்கார முடியாது. அதனால இதேதான் 7 மணிக்கும்
7 மணிக்கு ஐயோ துணி ரெடியா இருக்கா, துணி அயன் பண்ணுமே, துணி ரெடியா இருக்கா, குளிக்கிறமே. தாவீது ராஜாவா இருக்கிறதுனால 7-8க்கெல்லாம் என்ன வந்துடும், அவனுடைய அரண்மனைக்கு என்ன வந்துடும், கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நாட்டுல அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்கு, மந்திரிமார்கள் என்ன வர ஆரம்பிச்சிருவாங்க. 7 மணிக்கு 8 மணிக்கெல்லாம் என்ன ஆச்சுரும், அவன் என்ன பண்ண முடியாது. இவனை டீல் பண்ணுவானா அல்லது உட்காந்துக்க முடியுமா? நமக்குன்னு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கத்தர் என்ன பண்ணி வச்சிருக்காரு, கொடுத்து வச்சிருக்காரு, வேலைகள் கொடுத்து வச்சிருக்காரு. நமக்கு நம்ம அந்த வேலைகளை செஞ்சாகணும். நான் 9 மணிக்கு தான் எந்திரிச்சு நான் இப்படிதான் உட்காருவேன்னா வேலை என்ன ஆகுது, உன்னை பார்க்க வந்திருக்கிற மந்திரி அல்லது உன் மூலமா தேவை சந்திக்கப்பட வேண்டிய காரியங்கள் அங்க என்ன ஆகுது, தடையாகும். கர்த்தர் அதை என்ன பண்றது இல்ல, விரும்புறது இல்ல. கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், சோம்பல் கையா இருக்கிறவன் ஏழையாவான்னு எழுதி வச்ச தேவன். அப்ப அவர் அதை பாருப்பாரா அல்லது அந்த நேரத்துல போயிட்டு முழுமையா நம்ம மனச கர்த்தருக்கு தான் கொடுக்கதான் முடியுமா? இல்ல. அதனால கர்த்தரோடு நேரம் செலவிட விரும்புகிறவர்கள் எதை நோக்கி கர்த்தர்கிட்ட ஜெபிக்கணும், அப்பா அதிகாலை நான் எழுப்பி உண்மை துதிக்கணுமே, என்னை எழுப்பணுமே. இந்த வாஞ்சைகளை நீங்க விதைக்கும் பொழுது அதுக்கேத்த மாதிரி இரவுல நல்லா தூக்கணும்பா. இரவுல நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, இப்போ நம்ம சில விஷயங்களை பிளான் பண்ணும் போதே நைட்டு ஒரு டைமுக்கு மேல நம்ம பிளானே பண்றது இல்லை. ஏன்னா நான் அதிகாலை எழுந்து கர்த்தரை தேடுறது எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் இருக்கு. அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், நைட்டு கண்ட இடத்துல போயிட்டு 9 மணி 10 மணிக்கெல்லாம் எல்லாம் என்னோட எல்லாமே என்ன ஆயிரும், ஷட் டவுனு ஆயிரும். அதுக்கு மேல எந்த பிசினஸும் கிடையாது. பிசினஸ் டிசிஷன்ஸையே எது மாத்துது, நான் அதிகாலை அவரோடு ஸ்பெண்ட் பண்ற டைம் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வரும்போது அப்போ என்ன ஆகும்னா, நைட்டு உங்களோடு யுத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த மொபைலோ இன்டர்நெட்டையோ நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிங்க, அதற்கு எதிராக யுத்தம் தொடுக்கிறது என்ன, கர்த்தாவே எனக்கு இது பிடிக்கலப்பா, காலையில நான் உன் கூட வந்து உட்காரணும், உம்மோடு பேசணும், எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு சால்வ் பண்ணி தாங்க, நான் நைட்டு நல்ல நிம்மதியா தூங்குறதுக்கு. நீங்க கேட்டு பாருங்களேன், கர்த்தர் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய ரூமையும் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, விசாலமாக்குவார். நீங்க கர்த்தரோடு நான் கர்த்தாவே எனக்கு இது ரொம்ப முக்கியம், எனக்கு தனியா ஒரு ரூம் வேணும்னு கேளுங்க. கர்த்தாவே எனக்கு இது ரொம்ப முக்கியம், உம்மோடு டைம் ஸ்பெண்ட் ரொம்ப முக்கியம், எனக்கு இந்த மாதிரி ஒரு காரியம் வேணும், எனக்கு இதெல்லாம் எனக்கு நீங்க செட் பண்ணி தாங்க. அதை நோக்கி நடங்க. அவரோடு பேசுங்க. ஏன்னா அவரோடு செலவிடுற ஒவ்வொரு நிமிஷமும் எதுக்கு சமம், பல கோடிகளுக்கு சமம். ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போவதில்லை. அப்போ அந்த அந்த பிசினஸ், அதாவது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜெயித்த ஜெயித்த எல்லாம், அது அரசியல் இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களா இருந்தாலும் சரி, விசுவாசிகளா இருந்தாலும் சரி, அவங்க அநேகர் எல்லாமே எதை குறிச்சு பேசுவாங்க. இப்போ ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவுடைய முன்னாள் ஜனாதிபதியா இருந்தாரு. அவர் என்ன பண்ணுவாராம், காலையில ஒரு சர்டன் ஹவர்ஸ் அவரை யாருமே மீட் பண்ண முடியாது. காலைல ஒரு 3 hours 4 hours அப்படியே பிரசன்ஸ் இருப்பார், ஜோம் பண்ணிட்டு இருப்பாராம். ஹேடி பேக்கர் 4 hours 5 hours கர்த்தரோடு இருப்பாங்க, அப்புறம் தான் டீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த வாஞ்சை வரும் பொழுது இது எல்லாம் அந்த இந்த வாரம் நம்ம படிச்ச வசனம், சோம்பல் கை, அதாவது ஸ்லாக் ஹேண்டு, அதை மாத்துறதுக்கான வழி கர்த்தரோடு உட்கார்றதுல இருக்கிற சோம்பல் தனத்தை என்ன பண்றணும், அதுக்கு எதிராக யுத்தம் பண்ணி என்ன பண்ணணும், கர்த்தர்கிட்ட நீங்கள் கேட்டால் என்ன பண்ணுவார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன பண்ண முடியும், தேடுங்கள் அப்பொழுது என்ன பண்ணுவீர்கள், கண்டடைவீர்கள். அப்பொழுது உங்களுடைய கண்கள் திறக்கும். இந்த 24 மணி நேரம் இருக்குப்பா, அவரோட உட்காந்து அந்த டைம் ஷீட் என்ன பண்ணுங்க, அந்த டைம் ஷீட் ஒரு ஜெராக்ஸ் வேணும்னா வர்ஷினேட் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு ஜெராக்ஸ், அங்க ஜெராக்ஸ் காப்பி இருக்கும், நம்ம நிஷிந்தாட்ட வாங்கிக்கோங்க ஒரு காப்பி, அல்லது நீங்களே ஒன்று எழுதி என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணி பார்த்து கர்த்தருடைய சமூகத்துக்கு என்ன பண்ணுங்க, அதை எடுத்துட்டு போயிட்டு, கர்த்தாவே இந்த பாருங்கப்பா நான் எவ்வளவு வேஸ்ட் பண்றேன்னு பாருங்கப்பா. ஏன்னா கர்த்தர்கிட்ட நம்ம எதுக்குமே வெக்கப்படணும்னு என்ன இல்லை அவசியம் இல்ல. கர்த்தாவே என் டைம் எப்படி விரயமாவது பாருங்கப்பா,
யோவேல் எடுங்க. யோவேல் 2:6 எடுங்க. யோவேல் 2:6. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. இருக்கா? வெட்டுக்கிளிகள் தின்னதை 2:5-6. வெட்டுக்கிளிகள் தின்ன வருடத்தின் பலனை அவர் திரும்பி தருவார். அந்த இதுல இருக்கு பாருங்க. இருக்கா? 25. திரும்ப என்ன வருமா? திரும்ப, அதாவது இழந்த காலம். நம்ம காலத்தை இழக்கிறதுக்கான காரணம் என்ன? காலத்தை இழக்கிற காலம், அதாவது டைம் விரயமாகுதுன்னா வெட்டுக்கிளி சாப்பிடுது. இப்ப புது வெட்டுக்கிளி நிறைய வந்திருக்கு. இப்ப புதுசா வந்திருக்கிற வெட்டுக்கிளிகளுடைய பேர்கள் நிறைய சொல்லுங்க. 2-3 பேர் சொல்லுங்க. சொல்லுங்க. ஓப்போ வெட்டுக்கிளி, விவோ வெட்டுக்கிளி, இந்த மாதிரி நிறைய வெட்டுக்கிளிகள் என்ன பண்ணிருக்கு வந்திருக்கு. வெட்டுக்கிளிகள் வாங்கணுங்கிறதுக்காகவே சில பேர்லாம் கடுமையா உழைக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா டியூட்டி எல்லாம் போயிட்டு கடுமையா 12 மணி நேரம் முதுகலிக்க வேலை பார்த்து வெட்டுக்கிளி வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க. வெட்டுக்கிளியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தா வெட்டுக்கிளி என்ன பண்ணிடுது? 10 மணி நேரத்துக்கு தின்றுது. 10 மணி நேரத்துக்கு தின்றுச்சு கத்தாவே வெட்டுக்கிளி. ஏப்பா நீ தானே கடுமையா உழைச்சு வாங்கின. இப்போ இது என்ன ஆயிடுச்சு? கலாச்சாரத்துல உள்ள ஒரு லைஃப் ஸ்டைல்ல பிரச்சனை. இந்த பிரச்சனை நம்ம மத்தியில கொஞ்சம் கம்மியா இருக்குது. பல பேர் இதுல கண்வழி ஆபரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உடம்பு சரியில்லாம போகுது, மனசு சரியில்லாம போகுது. ஏன்? வெட்டுக்கிளி திங்குது, எல்லாத்தையும் சேர்த்து திங்குது. முதல்ல டைம் திங்கும், அதுக்கப்புறம் ஹெல்த் திங்குது, அதுக்கப்புறம் மைண்ட் திங்கிங் பேட்டர்னையே சாப்பிடுது. அது சிந்திக்கும் முறையவே மாத்துது. பல பேர் இதுல இருந்து பல விதத்துல போய் வாழ்க்கையவே என்ன பண்றான்? தொலைக்கிறான். வெட்டுக்கிளி ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த வெட்டுக்கிளி தின்ன நேரத்தெல்லாம் நம்ம கத்தர்கிட்ட வரும்பொழுது கத்தர் என்ன பண்றாராம்? நீ தொலைச்சிட்ட, போயிருச்சு, அழிஞ்சிருச்சு, ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை, விடு, இப்ப வா, நான் என்ன பண்றேன் உனக்கு. அதனுடைய வாசிங்க, திருப்பி வாசிங்க, அந்த வசனம் வாசிங்க. உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். பட்சித்த, அது எது பட்சித்து இருந்தாலும் சரி. சில நேரத்துல வெட்டுக்கிளி பட்சிக்கும், சில நேரத்துல நம்ம முட்டாத்தனமே என்ன பண்ணோம். நேற்று எங்க அம்மா அப்பா பார்த்து பேசிட்டு இருக்கும்போது நான் என் வாழ்க்கையில செய்த நிறைய முட்டாள்தனத்தை பத்தி என்ன பண்ணிட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம், கலந்து ஆலோசிச்சு கொண்டு இருந்தோம். நான் எப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான வேலைகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் என்று என் தந்தையோடும் தாயோடும் கலந்து ஆலோசிக்கும் பொழுது, ஓ அப்படியா, அந்த அளவுக்கு மோசமா இருந்தீங்க, உனக்கு அறிவு இல்லையாப்பா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம்மா, மனசுக்கு தோணுச்சு, அறிவுக்கு தோணுச்சுமா, ஆனா மனசுக்கு என்ன பண்ணல. எதை பத்தி பேசியிருந்தேன்? காதல் தோல்விகளை பத்தி பேசியிருந்தேன். ஏன்னா என்னுடைய காதல் தோல்விகள் எல்லாம் ஒருதலை காதல் உலகத்துக்கே வெளிச்சமான விஷயம். எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியும், என் மனைவிக்கும் தெரியும். அதனால எனக்கு என்ன பிரச்சனை இல்லை, பெருசா அதை மறைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுல இருக்கிற முட்டாள்தனத்தை நான் என்ன பண்ணிட்டு இருந்தோம். நேத்து அப்படிப்பட்ட ஒரு முட்டாளா வந்திருக்க. ஆமா, வடிகட்டின ஒரு படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பாருங்க. இல்ல போய் சில வெட்டுக்கிளிகள் அப்படி என்ன பண்ணுது, திங்குது வாழ்க்கை. அதுக்காகவே முடிவெட்டி, அதுக்காகவே டவுசர் போட்டு, அதுக்காகவே மூஞ்சில பவுடர் போட்டு, மேக்கப் போட்டு, காசு செலவு பண்ணி போனா அந்த வெட்டுக்கிளி என்ன பண்ணுது, அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. வாழ்க்கை தான் என்ன பண்ணுது, வேஸ்ட் ஆகுது.
நைட் எல்லாம் யோசித்து என்ன பேண்ட் போட்டு போலாம் நாளை காலையில காலேஜுக்கு. இந்த பேண்ட் போட்டு போனா போன தடவை அந்த பொண்ணு சிரிச்சிச்சு, அதனால இந்த பேண்ட் இப்போ நம்ம துவைக்கலையே அயன் பண்ணுமே அப்படின்னு சொல்லி எப்படி காலம் விரையும் பாருங்க. போனா அந்த பிள்ளைக்கு அந்த பேண்ட் பிடிச்சி சம்பந்தமே இல்லை, நம்ம என்ன போட்டு வந்து வருது அந்த பிள்ளைக்கு அதுக்கு இதுக்கு என்ன பண்ணல. ஆனா நம்ம மனசுக்குள்ளதான் அது என்ன இருக்குது, இந்த மாதிரி காரியங்கள் இருக்குது. இது எல்லாம் எதுல இருந்து பிறக்குது? இது எல்லாம் சரி பண்ண யாரால முடியும்? கிறிஸ்து எனக்காய் மரித்திருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிற இந்த நிறைவு தான் இதை சரி பண்ணும். இல்லட்டா ரெகக்னிஷனுக்காக தேடி அலைஞ்சுக்கிட்டே இருக்கான். ரெகக்னிஷனுக்காக, அதாவது யாராவது அன்பு காட்டி விட மாட்டார்களா, எங்க இருந்தாவது அன்பு வந்துடாதா, இங்க இருந்து அன்பு வந்துடாதா, அங்க இருந்து அன்பு வந்தா, இது எல்லாம் அன்புக்கு எல்லா சொல்யூஷன் எங்க இருக்கு? எனக்காய் ஒருவர் மரித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, நான் இப்பொழுது பிதாவின் சந்நிதியில் சந்தோஷமா இருக்க முடியும் அப்படிங்கிற வெளிச்சம் இந்த எல்லா குறைவிலிருந்தும் நம்மளை விடுதலை. இது புரியறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆச்சு. இது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விடுதலையே வந்துச்சு. இது ஒருவேளை எனக்கு புரியவில்லை என்றால் நான் என்னதான் தேடிட்டு இருந்திருப்பேன். இன்னும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இப்படிப்பட்ட அன்பை சாட்லயும் மெசேஜ்லயும் நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், தேடிக்கொண்டிருக்கிறவனா இருந்திருப்பேன். புரியுதா? அதனாலதான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் நிறைய பேர் விடுதலை ஆறது இல்ல. ஏன்? எங்க தேடுறான்? பக்கத்து வீட்டுல ஏத்து வீட்டுல திருப்பி தேடிட்டே இருக்கான். உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு தான் ஒரு பொண்டாட்டி இருக்கு. இல்ல மனசுல ஏதோ ஒரு கேப் இருக்கு, பழசு அவ வந்தா தெரியாயிருன்னு நினைக்கிறேன். எவ வந்தாலும் என்ன ஆகாது, சரி ஆகாது. ஏன்? எங்கதான் எப்ப மட்டும்தான் சரியாகுது? கிறிஸ்துவினிடத்திலிருந்து ஏற்பட்ட விடுதலையை எப்பொழுது புரிகிறதோ அப்பொழுது சரியாகும். இது என்னதான் பல வெட்டுக்கிளிகளில இதுவும் ஒரு வெட்டுக்கிளி. இது வாழ்க்கையை மட்டும் நேரத்தை மட்டும் போக்காது, வாழ்க்கையவே தூக்கி சாப்பிடும். துக்கத்தின் மீது துக்கத்தை கொண்டு வந்து அப்படியே என் வாழ்க்கையில நடக்கவே மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஒண்ணுமே கிடைக்கல, நான் மட்டும் இப்படி இருக்கிற. அப்படியே நைட்ல என்ன பண்ணுவோம், அழுது தலைக்காணி என்ன பண்ணுவோம், லைட்டா என் தலைக்காணில நிறைய நேரம் நனைஞ்சிருக்கு. யாருக்கெல்லாம் இந்த பழக்கம் இருக்கு? நைட்டு தலைக்காணியை நினைக்கிற பழக்கம், அப்படியே கண்ணீரா விட்டு கண்ணீரோடே அப்படின்னு. அதற்கெல்லாம் என்ன இல்லை, அவசியம் ஒன்றுமே இல்லை. ஏன் சொல்லுங்க? பாவத்தின் மூலம் ஆதாம் விழுந்த பொழுது இந்த காயம் அவனுடைய இருதயத்துல உண்டாச்சு. இந்த காயம் என்ன பிரிவின் மூலம் ஏற்பட்ட காயம்? தேவனுடைய பிரசனத்திலிருந்து இவன் விழுந்ததுனால அதுல உண்டான காயம் தான் இந்த காயம். என்ன காயம்? இந்த வலியோட ஒருத்தர் சுத்திட்டு இருக்கான்ல, எப்படியாவது அவங்க திரும்பி வந்து பேசிட்டாங்கன்னா என் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. ஆனா அதே இது அவங்க திரும்பி வந்து பேசினாலும் இருக்கிறது இல்லையா? ஏன்னா காயம் வேற இடத்துல உண்டான காயம். இது தேவனுடைய சமூகத்திலிருந்து விழுந்ததுனால வந்தது. அதை திருப்பி கொண்டு, அதனாலதான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தந்தேன். சமாதானத்தை தந்தேன்னா, சமாதானம் அப்படிங்கிறது என்னது? சமாதானம் இஸ் அ பாண்ட். பாண்ட் என்ன? நானும் இவங்களும் சமாதானமா இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நானும் இவர்களும் சகோதரர்களாய் ஒட்டி கொண்டிருக்கிறோம், அதான் அர்த்தம். சகோதரர் அல்லது we are together. சமாதானத்துக்கு இன்னொரு அர்த்தம் என்னது? we are together. ஏன் சொல்றாரு பாருங்க, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அப்ப என்ன அர்த்தம்? எனக்கும் பிதாவுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, நாங்கள் ஒருவரா இருக்கிறோம், அதையே நான் உங்களுக்கு தர்றேன். நீங்கள் எப்படி இருப்பீங்க? ஒருவரா இருப்பீங்க. அதுதான் இருதயம் சுகமாகுவதற்கான ஒரே சொல்யூஷன். மித்தபடி எங்க இருந்து உருண்டுகிட்டு வந்தாலும் இது நடக்காது. அதனால தான் நம்ம வாலிப பிள்ளைகள், நம்ம பிள்ளைகள் இல்லை, பொதுவாவே வாலிபத்துல இருக்கிறதும் சரி, ஒண்ணுல உடைஞ்சி இன்னொன்னுல சேர்ந்து திருப்பியும் உடைஞ்சி இன்னொன்னுல சேர்ந்து திருப்பியும் உடைஞ்சி அப்படியே வண்டி என்ன ஆயிட்டு இருக்குது, ரவுண்டு வந்துட்டே இருக்குது. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, காலேஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு 2 பேரு அன்பு கூர்ந்துட்டு இருப்பாங்க, கொஞ்ச நாள்ல ஸ்டேட்டஸ் போடுவாங்க, இருந்தீங்க பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஸ்டேட்டஸ் போடுவாங்க. ஸ்டேட்டஸ் போட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு 2 அதே இன்னொருத்தர் கூட அன்பு கூர்ந்துட்டு இருப்பாங்க. செகண்ட் இயர் தேர்ட் செமஸ்டர் ஃபோர்த் செமஸ்டர் திருப்பியும் ஸ்டேட்டஸ் வரும், டொய் உடஞ்சிருச்சுன்னு வரும்.
அப்புறம் பார்த்தா திருப்பி இன்னொரு நட்பு கூட, இப்போ நாங்க 2 பேரும் இதுக்கப்புறம் நாங்க பிரிய மாட்டோம் அப்படிமா. ஏண்டா இந்த மாதிரி அந்த 4 தடவை நீ சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கோம் இல்லையா? உலகம் உடனே அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு என்ன பண்ணிடும், குற்றப்படுத்தும் இல்லையா? உனக்கு ஒழுக்கம் இல்லை, அது இல்ல மேட்டர் இருக்கு. ஒழுக்கம் இல்லை என்று அவர்களை சொல்லுவது தீர்வு என்ன கிடையாது, அது இல்ல தீர்வு. அவனுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. அவன் எதையோ தேடுறான். அவன் தேடுகிற சமாதானம் அவனுக்கு என்ன இல்ல, கிடைக்க மாட்டேங்குது அவனுக்கு. இது இந்த ரகசியம் எங்க இருக்கு? கிறிஸ்துவுல இருக்கு. அதனாலதான் புத்திரர்களாய் ஏற்றுக்கொள்வது அவருடைய அந்த அந்த வசனம் படிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4-5 படிங்க. நம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். அவருடைய சித்தம் நம்மளை ஏற்றுக்கொள்வது நமக்கு சித்தம். எந்த பிரேக்கப்ல இருந்து தெரியுமா இருதயத்துல காயம் உண்டாச்சு? எந்த பிரேக்கப் தெரியுமா? ஆதாம் விழுந்ததினால ஏற்பட்ட அந்த டொயின்ல இருந்துதான் எல்லா மனிதனுக்கும் எதோட அலைகிறான், ஒரு ஒரு இருதயத்துல ஒரு 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 கேப்லயே அலைகிறான். எந்த மனிதன் எடுத்து பார்த்தாலும் கிறிஸ்துவோடு கூட அவருடைய மரணத்தினால் ஏற்பட்ட ரட்சிப்புல ஒரு உறவுல வராதவன், இந்த உறவை புரிந்து கொள்ளாதவன். அதாவது நான் சொன்னேன்ல, காலையில எந்திரிச்சு ஒண்ணு அப்பா எனக்கா நன்மை நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த பிரசனத்துக்குள்ள போய் பழகாத எல்லாருக்கும் இந்த ஹார்ட்ல இந்த பஞ்சாயத்து இருந்துகிட்டே இருக்கு. ஒரு சோர்வை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கு, ஒரு தேடல் வந்துகிட்டே இருக்கு. அதனாலதான் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரே டைம்ல 10 பேருக்கு மெசேஜ் பண்றான். 10 பேருக்கு மெசேஜ் பண்ணிட்டு என்ன எதிர்பார்க்கறான்? அன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிற பொண்ணு கூட பேசுறான். ஏன் இவனுக்கு பேசலன்னா இவனுக்கு இருதயம் என்ன பண்ணுது? சிக்கி 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 ஏதோ பண்ணுது. அதேதான் அந்த பொண்ணுக்கும். இந்த 10 பேர்ல ஒருத்தர்கிட்ட பேசுறவன் இவன்கிட்ட பேசுறேன்னு இவளுக்கு என்ன தோணுது? ஐயோ என்னை பிடிக்காம போயிருச்சோ, இதை ஏற்றுக்கொள்ளாம போயிட்டானோ, நான் போதுமானவளா இல்லையோ, நான் தகுதியானவளா இல்லையோ, நான் ஐயோ இங்க பதப்பதைக்குது, இங்க பதப்பதைப்பு, அங்க பதப்பதைக்கு சேர்ந்து ஊரே பதப்பதப்புல. இது எல்லாத்துக்கும் எந்த பிரேக்கப் காரணம்? அந்த பிரேக்கப். அதை இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி நம்மளை என்ன பண்ணிட்டாரு? மீண்டும் பிதாவோடு கூட நம்மளை இணைத்து இந்த சமூகத்துல இந்த அவருடைய பிரசன்ஸ்ல இந்த ஆனந்தம் நம்மளை என்ன பண்ணுது? பரிபூர்ணப்படுத்துது. அதுக்கு ஒரு உதாரணமா என்ன பார்த்தோம்? நம்ம வசந்துடைய வயசுல அவன் இருதயத்துல ஏற்படுத்துற காரியங்கள் என்ன? சிப்ஸுக்கு டார்ச்சர் பண்ணுவானுங்க அந்த வயசுல. எதையாவது வாங்கி கொடு, இதை வாங்கு, அதை வாங்கு. இது எங்க இருந்தா வருது? ஏதோ ஒண்ணு போய் என்ன பண்ணணும் இருதயத்தை. அதனாலதான் பிள்ளைங்க என்ன பண்ணுங்க? லாஜிக் புரியுதா? கொஞ்சம் வயசு வளரும் போது வேற ஒண்ணு தேடுது. 15 வந்துச்சுன்னா லவ் பண்ண ஆரம்பிச்சிடறான். நான் அந்த பொண்ணு லவ் பண்றேன். உனக்கு தம்பி, உனக்கு வயசே என்னதான் 13 தான் ஆகுது. இல்ல நான் லவ் பண்றேன், கல்யாணம் அந்த பொண்ணு தான் பண்ணிக்க போறேன். தம்பி அந்த பொண்ணு பையன் எங்க இருப்பாங்கன்னு தெரியாது தம்பி. இருந்தா சிப்ஸ் கேட்டான்ல, அது டிரான்ஸ்பர் ஆகி இப்ப எங்க வந்திருக்குது? அப்புறம் திருப்பி கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல எனக்கு இந்த பொண்ணு எனக்கு, அல்லது இவரு என் மாப்பிள்ளை, இவரு நான் டிவோர்ஸ், நான் வேற. சிப்ஸ், அதே சிப்ஸ் பிரச்சனை தான். புரியுதா? சிப்ஸ் பிரச்சனை வேற ஒண்ணா இருந்துச்சு, இப்ப வேற ஒண்ணா இருக்கு. இப்ப என்ன பண்ணுது? இந்த சைடு ஒரு பக்கம் தண்ணி அடிக்குது, இன்னொரு பக்கம் மேக்கப்பா போட்டு குமிக்குது. தண்ணி அடிக்கிறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்றாங்க, மேக்கப் போடுறதுக்கு 500 ரூபாய் செலவு பண்றாங்க. இவனும் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்கான், இந்த அம்மாவும் வாங்கிட்டே இருக்கு. ஏமா 2 பேரும் வாங்கிட்டே இருக்கீங்கன்னா எதையோ ஒண்ணு என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தணும். இல்ல எனக்கு திருப்தி ஆகணும், எனக்கு திருப்தி ஆகல, ஏதோ ஒரு. இந்த எல்லா திருப்திக்கான சொல்யூஷன் எங்க இருக்கு? அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? இங்க பாருங்க,
சமாரிய ஸ்திரீ என்ன பண்றா? சமாரிய ஸ்திரீ இயேசு என்ன சொல்றாரு? என்னிடத்தில் நீ தண்ணி வாங்கி குடிச்சா உனக்கு தாகமே வராது அப்படிங்கிற. என்ன தாகத்தை பத்தி பேசுறாரு? இந்த தாகத்தை பத்தி பேசுறாரு. யூ வில் பி ஃபுல். அல்லது சில சில வீட்டுல டார்ச்சர், என்ன டார்ச்சர் நடக்கும்? என்னை எங்கேயுமே கூட்டு போக மாட்டேங்கிறீங்க. அதேதான் சிப்ஸ் பிரச்சனை, அதே பிரச்சனை தான். இப்ப இந்த பிரச்சனை வேற எங்க இருக்கு? ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போயிடணும், எங்கேயாவது போய் அப்படியே பார்த்துட்டே இருக்கணும். அல்லது மொபைல்ல இங்க பாரு, தாய்லாண்ட பாரு, இங்க பாரு, இதை பாரு, இதை பாரு. இது எல்லாமே எதையோ ஒண்ணு என்ன பண்ணணும்? திருப்திப்படுத்தணும். ஏசு என்ன சொல்றாரு? என்னிடத்தில் வருகிறவர்களுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீருடைய நதி புறப்பட்டு போகுமா. இல்லாத இடத்துல என்ன இருக்குது? ஒரு தாகம் இருக்குது. இந்த தாகம் பல வாழ்க்கையில பல விதத்துல வேலை பார்த்துட்டு இருக்கு. இந்த தாகம் பலருடைய வாழ்க்கையில பல பிரச்சனை, பல எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்கு எதுதான் காரணம்? இந்த தாகம். எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ்னா என்ன? கணவன் இருக்கும் பொழுது வேறு ஒரு ஆளு, அல்லது மனைவி இருக்கும் பொழுது வேறு ஒரு பெண். இதற்கு எதுதான் காரணம்? இந்த தாகம். அல்லது வீட்டுக்கு வரும் பொழுதே துக்கத்துல, துக்கத்தின் மிகுதியில, பழக்கத்தினுடைய இதுல தண்ணி அடிச்சுட்டு அப்படியே வரும். என்னை விசுவாசிக்கிறவனுடைய இருதயத்துல இருந்து என்ன வருமா? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு போகும். அப்போ வறண்டு இருந்த இருதயம் ஜீவ தண்ணீர் உள்ள இருதயம். இதற்கான எல்லா தேவைகளையும் அவர் என்ன பண்ணிட்டாரு? சந்திச்சிட்டாரு. சோம்பேறியா படுத்து கிடக்கிறவன் என்ன பண்ண மாட்டான்? பிரசன்ஸ்குள்ள போக மாட்டான். என்ன பண்ண மாட்டான்? ரத்தம் தெளிக்கப்பட்ட இருதயத்தோடு சமூகத்துக்குள்ள வந்து அவரை ஆராதிக்கும் பொழுது, அவரை குறித்து நன்மையான காரியங்களை பேசும் பொழுது நம்மளுடைய ஆத்மா என்ன பண்ணுது? புஷ்டியா அந்த நாளுக்கான கிருபை. அதனாலதான் தினம்தோறும் அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை, அந்த நாளுக்கான கிருபை, அந்த நாளுக்கான சில நேரங்கள் அந்த நாளுக்கான தரிசனம், அந்த நாளுக்கான வாஞ்சை, அந்த நாளுக்கான ஆவல். ஓ, அந்த நாள் ஃபுல்லா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜெயத்தின் ஜெயத்துல ஓடிக்கிட்டு இருப்பீங்க. எதுவும் உங்களை என்ன பண்ண முடியாது அந்த நாள்ல, ஒன்னும் செய்ய முடியாது. சோ இந்த வாரம் நம்ம ஒண்ணு படிச்சோம்னா, ஒரே ஒரு பாடம் படிச்சோம்னா, நம்ம என்ன படிச்சோம்? சோம்பேறித்தனத்துக்கு ஆதரவு கொடுக்காமல் காலையில எழுந்து என்ன பண்ணிடுவோம்? ரத்தத்தை குறித்து தியானித்து அவருடைய பிரசன்ஸ்ல போயிட்டு கொஞ்ச நேரம் என்ன பண்ணிடலாம்? அதற்கு ஒரு பழக்கத்தை நாம் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? பழக வேண்டியது இருக்குது. கூட இருக்கிற ஆட்கள் எழும்புவதற்கு முன்பாக எழும்பி அமர்ந்து, ஓரத்துல அமர்ந்து அவரை குறித்து தியானிக்க ஆரம்பிக்கிறோம். ஏன்? கூட இருக்கிற ஆட்கள் எழும்பிட்டா என்ன வந்துடும்? என்ன 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 பிரச்சனை? என்ன வந்துடும் சொல்லுங்க? கூட இருக்க ஆட்கள் எழும்பியாச்சுன்னா நமக்கு என்ன தேவை வந்துடும்? காப்பி போட்டு கொடு வந்துருதா? அதனால அந்த காப்பி தேவை வருவதற்கு முன்பாக அவருடைய ஆபீஸ்க்கு போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் நாம் என்ன பண்ணலாம்? சமூகத்துல நிறைஞ்சு அவரை அதனாலதான் நான் வந்த திருச்சபையில இருந்து அங்க ஒரு பழக்கம் வச்சிருந்தாங்க. என்ன பழக்கம் வச்சிருந்தாங்க? 4 o'clock பிரைசிங் அப்படிங்கிறது எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். 4 o'clock பிரைசிங். எங்க பாட்டியெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம்? 4 மணிக்கு எந்திரிச்சு பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாங்க. யோசிச்சு பாருங்க. அது எப்படி இருந்துச்சு? சராசரி விஷயமா எந்த சிபிஎம்ல உள்ள எந்த குடும்பத்துக்கு போங்க, இப்ப எப்படின்னு தெரியல. எங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் இருந்துச்சு. 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவாரு? 4 மணிக்கு எந்திரிச்சு ஹால்ல உட்காந்து பாட்டு பாட ஆரம்பிச்சிருவாரு. துதித்து பாடிட பாத்திரரே அப்படின்னு. நான் குழந்தையா இருக்கேன். அப்படியே துதித்து கொஞ்ச நாள் எழும்புறதுக்கான விருப்பமும் இருக்காது. மாமிசம் என்ன பண்ணுது? குழந்தையோட மாமிசம். இந்த மனுஷனை என்னத்த பண்றது? தூதித்து ஏன்னா அந்த சத்தமா பாடும் போது கூட இருக்க என்ன பண்ண முடியாது? லைட்டை போட்டுருவாங்க. 4 மணிக்கு லைட்டை போட்டு தூதித்து பாடிட பாத்திரரே அப்படின்னு. மெயின் யுத்தம் எங்க இருந்து வரும்? யாரெல்லாம் மாம்சத்துல டாமினேட் ஆயிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்னும் காலேஜ் திருட்டு போங்க. எப்போ அவருடைய சமூகத்தை நாம் ரசிக்க வாஞ்சிக்க ஆரம்பிச்சிட்டோமோ நாம என்ன பண்ணுவோம்? கூட உட்காந்துரும். கொஞ்சம் ஒரு ஸ்டேஜ்ல நான் என்ன ஆரம்பிச்சேன்? எங்க அப்பா கூட உட்காந்து பாட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவரை துதிப்பதின் மூலம் வருகிற நன்மை என்னுடைய ஆத்மாவுக்கு எப்படி இருக்கு? புஷ்டியா இருக்கு. இல்லாட்டா ஆத்மா ட்ரையா இருக்கு. ஆத்மா என்ன பண்ணுது? காலைல எழுந்திரிச்சு குடும்பத்துல பாடிட்டோம்னா, எந்த பாட்டிமார்கள் அதை ஆரம்பிக்கிறீங்களோ,
இப்ப எங்க பாட்டி நான் 40 நாளா இருக்கும்போது எங்க பாட்டி இறந்துட்டாங்க. 40 நாள், நான் பிறந்த 40 நாள்ல. ஆனா இன்னைக்கும் நான் என் பாட்டிக்கு நன்றி உள்ளவனா இருக்கேன். ஏன்? ஏன்னா எங்க பாட்டி எப்பயோ எஞ்சி 4 மணிக்கு பாடினது, எங்க அப்பாவுக்கு அந்த பழக்கம் வந்து, எனக்கு அந்த பழக்கம் வந்து, தேவனுடைய சமூகத்தினுடைய நன்மையை ருசிக்க ஆரம்பிச்சதுனால இப்ப எனக்கு என்ன புரியுது? ஆத்துமாவுக்கு எது சாப்பாடு போடுது? ஆத்துமாவுக்கு சாப்பாடு போட்டுட்டீங்கன்னா ஆசீர்வாதத்தினுடைய திறவுகோல் என்னது? ஆசீர்வாதத்தினுடைய உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து. அப்போ ஒரே ஒரு ஏரியால சோம்பேறித்தனம் உடஞ்சிச்சுன்னா எல்லா ஏரியாலும் என்ன ஆயிரும்? அவரோடு ஸ்பெண்ட் பண்ண மகா பெரிய ரகசியங்களை அவர் என்ன பண்றாராம்? ஏசாயா 45 எடுங்க. ஏசாயா 45 2:3 படிங்க. கிருபையினாலே நடத்தின தேவன். இங்க பாருங்க, இந்த கத்தரோட நேரம் ஸ்பெண்ட் பண்ற கத்தரோடு, அதாவது நான் அடிக்கடி இந்த உதாரணம் சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு மாண்புமிகு திரு ஜோசப் விஜய் அவர்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் அதுதானே இப்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இல்ல? அதனால சில பேர் கூட மாறத்தானே ஓடாதவன்லாம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஏன் ஓடினா கூட மேபி அவரு பார்த்து அவருடைய அப்பாயின்மெண்ட் இப்ப கிடைச்சிச்சுன்னா அது எத்தனை கோடிக்கு சமம்? பல கோடிகளுக்கு. அவரோட பேசி ஏதாவது ஒண்ணு ஓபன் ஆயிடுச்சுன்னா, ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்துட்டாருன்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களை இதுவா போட்டாருன்னா உங்களுக்கு என்ன லாபம் இல்ல? அதனால எப்படியாவது அவர் பாத்திர மாட்டாரா? அதாவது இத வந்து தவறா சொல்லல, இது ஒரு நல்ல விஷயம் தான். அவரு நடந்து போகும்போதையோ அவரு கார்ல வரும்போதையோ செல்ஃபி கேமராவை இப்படி வச்சுட்டு ரெடியா இருக்காங்க நம்ம மக்கள். சரியா? அவர் கரெக்டா வேன் பாஸ் ஆகும்போது அவர் இப்படி கை கட்டி போறாரு. அந்த ஒரு செல்ஃபி வீடியோ எத்தனையோ லட்சம் வியூஸ் போகுது. எத்தனையோ லட்சம் வியூஸ் போறதுனால இவங்களுக்கு என்ன வருது? இவங்களுடைய சேனல், அவங்க யூடியூப் வச்சிருக்க சேனலு அவனுக்கு லட்சங்கள் ஆரம்பிச்சிருச்சு. எதனால? இப்படி கேமரா வச்சுட்டு ரோட்ல நிக்கிறாங்க, அவர் அப்படி கடந்து போறாரு, அவர் அப்படி கை காட்டுறாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி. சின்ன விஷயம். திரு மாண்புமிகு சிஎம்ஐ காட்டிலும் இந்த மாண்புமிகு சிஎம்ஐ அந்த இடத்துல வைத்து அதை உருவாக்கின, அவரை ராஜாக்களை தள்ளுகிறவரும் ராஜாக்களை வைக்கிறமான தேவனோடு அவருடைய பிரசன்ஸுக்கு போறதுக்கு நமக்கு என்ன உண்டாயிருக்கான்? ஆக்சஸ் உண்டாயிருக்கான். சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு அங்க போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம்னா அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை நான் உனக்கு என்ன பண்ணுவேனா? வெளிப்படுத்துவேன். திருப்படிங்க. வெண்கல கதவுகளை நான் உடைப்பேன் அப்படிங்கிறாரு. எது? அவரால் உடைக்க முடியும். சில கதவுகள் நம்மளால அதை தாண்டி போக முடியாம இருக்கணும். இருந்தா அவர் என்ன பண்ண முடியும்? அவரோட உட்கார்ந்துருக்கும் போது, எப்பா கொஞ்சம் இந்த வெங்கல கதவு என்னன்னு பாருங்க, இது என்னமோ ரொம்ப இதுவா இருக்குது, இது நான் போற வழிதானா, இல்ல இது மூடியா இருக்கட்டுமா, இல்ல வேற வழி ஏதாவது திறக்கிறீங்களா, இது என்னப்பா இந்த மாதிரி இது ஒரு பிளாக்ல இருக்கே, நீங்க என்ன சொல்றீங்கன்னு அப்படியே அவரோட பேசிட்டு அப்படியே அமர்ந்துருங்களேன். அவரை துதித்து கொண்டு அந்த ரங்கத்தில் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? வெளிப்படுத்துகிறது. அந்த நாள் முழுவதுமாய் நீங்கள் பேச வேண்டியது, நடக்க வேண்டியது. ஓ ஷாபா பாபா ராஹாட்டா. எனக்கு ஒன்று நடந்துச்சு 4 நாளைக்கு முன்னாடி. நான் காலையில 6:30க்கு ஆஃபீஸ் வந்துட்டேன். இங்க ஆஃபீஸ் வந்துட்டு டங் செஷன்லாம் முடிச்சுட்டு மதியானம் ஒரு 2 மணிக்கு ஒரு பிரேக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் தூங்கிட்டு திருப்பியும் அடுத்த ஒரு 4-5 மணிக்கு அடுத்த வேலையை ஜூம்ல மீட்டு அதெல்லாம் பண்ணலான்னு நடுவில் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஏன்னா காலையில 6:30 மணிக்கே வந்ததுனால மதியானம் கொஞ்சம் பிரேக்ல ஆழமான தூக்கத்துல இருந்து திடீர்னு முழிப்பு வருது. அதாவது நல்ல டீப் ஸ்லீப், எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. திடீர்னு முழிப்பொழுது மொபைல் எப்படி பண்றேன், கரெக்டா சைலண்ட்ல ஒருத்தர் கால் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு அட்வொகேட். நமக்கு நடக்க வேண்டிய விஷயம். கால் அட்டன் பண்ணி பேசுறேன், ஆஃப் பண்றேன்.
அந்த மனுஷன் கரெக்டா கால் பண்ணும் போத சைலண்ட்ல இருக்கு. எனக்கு டீப் ஸ்லீப்ல இருந்து முழிப்பு வருது. முழிப்பு வந்து கரெக்டா பார்த்தா கரெக்டா கால் வருது. அவருக்கு முன்னாடியும் கால் பண்ணல, அதுக்கப்புறமும் கால் பண்ணல. என்னை எழுப்பினது யார்? அந்த ஆழ்ந்த நித்தில இருந்து வெளியே கொண்டு வந்து காலை பேசிட்டு திருப்பி. இது வந்து ஒரு சின்ன விஷயம், ஒரு சின்ன உதாரணம். அந்த ரங்கத்தில் இருக்கிற பொக்கிஷம், உங்களுக்கான பொக்கிஷம் எவ்வளவு ஆழத்துல, எவ்வளவு இருள உங்களுக்கு நன்மை உண்டாவதற்காய் அதை 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 நம்மளோடு பேசுகிற தேவன். இது இவ்வளவு பெரிய நன்மை இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணணும்? சோம்பல் கையை ஒதிரி. சோம்பல் கை உள்ளவன் என்னவாவானா? தரித்திரனாவான், ஏழையாவான். ஏன் ஏழையாவான்? இந்த மாதிரி கத்தர் ரிவீல் பண்றதுக்கு ரெடியா இருக்காரு. கத்தர் சொல்லி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு. போலன்னா, கேட்கலன்னா, பிரியாணி கிச்சன்ல இருக்கு, போலன்னா யாருக்கு நஷ்டம்? இது சாபம் இல்ல, இது என்னது? அறியாமையினாலே என் மக்கள் என்ன பண்றாங்க? மாண்டு போகிறார். அதனால சுயபலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. நாம் என்ன பண்ணலாம்? கர்த்தாவே, இந்த வாஞ்சையை, இந்த விருப்பத்தை நீர் எனக்கு தரணுமேன்னு கேட்கலாம். முதல்ல விருப்பத்தின் விதையை என்ன பண்ணுவாரு? இருதயத்துல போடுவார். ஓ, அப்போ நீங்கள் விரும்புகிற அப்பா பலப்படுத்துங்க, செய்ய கிருபை தாங்க, உதவி செய்யுங்க. முதல்ல நான் 24 மணி நேரத்துக்கும் ஒரு நோட்ஸ் எடுத்து உங்ககிட்ட நான் கொண்டு வரணும். அதுக்கு முதல்ல எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணுங்கப்பா. 24 hours நான் என்னென்ன பண்றேங்கிறத நம்ம என்ன பண்ணோம், எழுதி உங்ககிட்ட கொண்டு வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். நம்ம பேசுவோம், பேசுறது கிருபை தாங்கன்னு சொல்லி எல்லாம் வாயை திறந்து கத்தரோடு பேசு, கத்தரோடு பேசு. Thank you, Jesus. Lord, we thank you, Father. Thank you, Lord. மாற்றுகிறது, மாற்றுகிறது, மாற்றுகிறது. எல்லாம் வாயை திறந்து பேசு. ஓ ராபாலா, உங்களுக்கும் கர்த்தருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. லிபரானா மகா சபலஹதுனா அரஹலா ரபா ஷரானம மெஹதே நமாலே லோஹ்ரா ஷேகே தே மானோ தே பே 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 ரிஹஷனா. நான் வாழ்கிறேன் உம்மை தானே நம்புகிறேன், உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே நம்புகிறேன். வாழ்வெல்லாம் உம்மோ ஒருதான். வாய் திறந்து அறிக்கைப்படுங்க, வாய் திறந்து பேசுங்க. ஏன்னா நீங்க வாய் திறந்து பேசுறது ரெக்கார்ட் ஆகும். எங்க ரெக்கார்ட் ஆகுது? தூதர்கள் ரெக்கார்ட் பண்றாங்க, பரலோகம் ரெக்கார்ட் பண்ணுது. உங்களுடைய இன்னைக்கு நிலைமை என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. நாளைக்கு நீங்கள் அதே வாயை திறந்து சாட்சியை பகிரும் பொழுது அதுவும் என்ன ஆகுது? ரெக்கார்ட் ஆகுது. யாருடைய மகிமைக்காய்? தேவனுடைய மகிமைக்காய் அது எழுதப்படுது. அதனாலதான் என்ன பண்றோம்? வாயை திறந்து, அப்பா என்னுடைய சோம்பேறித்தனத்துல இருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. அப்பா கிட்ட வெக்கமே இல்லாம நம்ம பேசலாம். அப்படியே இருக்கிற வண்ணமாகவே போலாம். அவர் நம்மளை வந்து என்ன பண்றவர் இல்ல, ஜட்ஜ் பண்ற தேவன் கிடையாது. நான் உன்னை பலப்படுத்துறேன். இந்த பாட்டு பாடுங்க. உமக்காகத்தானே நான் வாழ்கிறேன், உம்மை தானே போச்சு. உமக்காகத்தானே வாழ்கிறேன், தானே நம்புகிறேன். அந்த 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 வரியை மட்டும் கொஞ்சம் மாத்திருங்க. வாழ்வெல்லாம் உம்மோடுதான், என்றென்றும் உம்மோடுதான். ஏன்னா நமக்கு நம்மளுடைய புரிதல் படி என்னது? வாழ்ந்தாலும் அப்படிங்கிறது நமக்கு